அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைய தினம் அதாவது சனிக்கிழமை வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமி. இந்த தேய்பிறை அஷ்டமியில் கார்த்திகை மாதம் வரக்கூடிய இந்த தேய்பிறை அஷ்டமியை நம்ம கால பைரவாஷ்டமி அல்லது காலாஷ்டமி அப்படின்னு சொல்லுவோம். இது பைரவர் ஜெயந்தியாகவும் இந்த அன்னைக்கு நம்ம கொண்டாடுறோம். இந்த அன்னைக்கு கால பைரவரை நம்ம எல்லாருமே சிவன் கோவிலில் இருக்கிற பைரவர் கோவிலுக்கு போயிட்டு நம்ம வழிபடுறது வழக்கம். அங்கே தேங்காய் தீபம் ஏற்றியோ பூசணிக்காய் தீபம் ஏற்றியோ வழிபடுவாங்க. இது எப்போவுமே யூஸ்வலாக பண்ணுற ஒரு தேய்பிறை அஷ்டமியில் செய்கிற வழிபாடு. ஆனால் இந்த கால பைரவாஷ்டமியில் நம்ம செய்யக்கூடிய ஒரு மிகச்சிறந்த வழிபாடு ஒன்று இருக்குங்க. இந்த வழிபாடு நம்ம செய்கிறதால நம்மளுடைய தலையெழுத்தே மாறிடும் அப்படிங்கிறது தான் உண்மை. அது என்ன வழிபாடு அப்படிங்கிறத பற்றியும் பைரவரை பற்றின சில ஆன்மீக தகவலையும் தான் நான் உங்களோட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம். காலபைரவர் அப்படிங்கிறவர் பாவங்களை எல்லாம் அழிக்கக்கூடியவர் அப்படிங்கிறதால எதிரிகள் தொல்லை, அவரை வணங்குறவங்களுக்கு எதிரிகள் தொல்லை, கர்ம வினைகளால் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க இந்த காலபைரவரை வணங்குறதால அந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கிடும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த காலபைரவரை பொதுவாக செவ்வாய்க்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் அவரை வழிபடுறது சிறப்பு. இந்த நாட்களில் வரும் ராகு காலத்தில் காலபைரவருக்கு நம்ம மிளகு தீபம் வடைமாலை சாற்றி வழிபடுறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்களை தரும். காலபைரவருடைய அருளை பெறுவதற்காக நம்ம அவரது மனதை மகிழ்விப்பதற்காகவும் கொண்டாடப்படும் நாள் தான் இந்த காலாஷ்டமி அப்படின்னு சொல்லப்படுற நாளைய தினம் சனிக்கிழமை வரக்கூடியது. சிவபெருமானுடைய 64 வடிவங்களில் காலபைரவர் வடிவமும் ஒன்று. காசி நகரம் மட்டும் இல்லாமல் எல்லா சிவாலயங்களிலும் காவல் தெய்வமாக விளங்கக்கூடியவர் தான் இந்த காலபைரவர். இவர் சிவனுடைய 5 முகங்களில் ஒன்றான தத்புருஷ முகத்தில் இருந்து தோன்றிய ருத்ர வடிவமானவர். சிவபெருமான் ஆட்சி செய்யும் தலம் அப்படின்னு சொல்லப்படுற காசியில் உள்ள சிவகணங்களுக்கு தலைவராக இருக்கிறது காலபைரவராக விளங்குவதாக சொல்லப்படுது. பைரவரை வழிபடுறவங்களுக்கு எதிரிகள் பயம், யம பயம் இது எதுவுமே இருக்காதுங்க. காலபைரவரை வழிபடுறதுக்கு மிகவும் உகந்த நாள் இந்த தேய்பிறை அஷ்டமின்னு சொல்லப்படுது. இந்த நாளில் நம்ம நாளைக்கு பஞ்ச தீபங்கள் ஏற்றி இந்த பைரவரை வழிபட்டால் காலத்தால் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் கூட நீங்கிடும் அப்படிங்கிறது ஐதீகம். அது என்ன பஞ்சதீப வழிபாடு அப்படின்னு பார்த்தோம்னா, காலச்சக்கரத்தின் சுழற்சியையே மாற்றி தலைவிதியை மாற்றி அமைக்கும் சக்தி இந்த கால பைரவருக்கு இருக்குது. இவருக்கு தேய்பிறை அஷ்டமி நாளில் இலுப்பை எண்ணெய், விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், பசுநெய் இந்த 5 எண்ணெய்களையும் தனி அகலில் ஊற்றி ஒன்றொன்னா இலுப்பை எண்ணெய் ஒரு அகலில், நல்லெண்ணெய் ஒரு அகலில், அந்த மாதிரி இந்த 5 எண்ணெய்களையும் தனி அகலில் நம்ம ஊற்றி தனித்தனியாக 5 தீபங்கள் ஏற்றுறது தான் இந்த பஞ்சதீபம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த 5 எண்ணெயையும் நம்ம ஒன்றா கலந்து ஏற்றக்கூடாது. இந்த முறையில் நம்ம கால பைரவரை வழிபட்டு விளக்கேற்றி வழிபட்டோம் அப்படின்னா, சிகப்பு திரி போட்டு ஏற்றணும். வழிபட்டோம் அப்படின்னா நம்மளுடைய கர்ம வினைகள் நீங்கி நம்மளுடைய தலைவிதியே மாறிடும் அப்படிங்கிறதான் நம்பிக்கை. அடுத்ததாக கால பைரவரை யாரெல்லாம் வழிபடலாம், எப்படி வழிபடணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். பைரவர் அப்படிங்கிற சொல்லுக்கு பயத்தை போக்குபவர் அப்படின்னு பொருள். தஞ்சம் என்று தன்னை நாடி வரும் பக்தர்களின் பயத்தை போக்கி நன்மையை தரக்கூடியவர் அப்படிங்கிற பொருள் தான் காலபைரவர் அப்படிங்கிற அந்த பேருக்கு அர்த்தம். பைரவரோட மூச்சு காத்துல இருந்துதான் திருவாக்கிய மற்றும் திருக்கணித பஞ்சாங்கங்கள் உருவானதாக புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட இந்த பைரவரை வணங்குறதால என்ன பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைரவர் ரூபங்களில் மிகவும் உக்கிரமானவர் இந்த காலபைரவர். இவர் தன்னை நம்பி வரும் பக்தர்களை எந்த துயரமும் தீமையும் நெருங்காமல் பாதுகாக்கக்கூடியவருங்க. இதனால் அதிகமானவர்கள் காலபைரவரையே வழிபடுறாங்க. கார்த்திகை மாதத்தில் வர்ற தேய்பிறை அஷ்டமி காலபைரவாஷ்டமி அப்படின்னு கொண்டாடப்படுது. இந்த நாளில் காலபைரவர் அவதரித்ததாகவும் சொல்லப்படுது. அப்படிப்பட்ட காலத்தின் கடவுளான காலபைரவர் தலைவிதியை மாற்றக்கூடிய ஆற்றல் கொண்டவர் அப்படிங்கிறதால எல்லோரும் துன்பப்படுற எல்லோரும் கால பைரவாஷ்டமி நாளில் பைரவருக்கு வில்வம் அல்லது செவ்வரளி மாலை சூட்டி நம்ம சொன்ன இந்த பஞ்சமுக தீபம் ஏற்றி, பஞ்சமுக எண்ணெயில் தீபம் ஏற்றி, அல்லது இதெல்லாம் ஏற்ற முடியல அப்படிங்கிறவங்க நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி பைரவருக்கு விபூதி அபிஷேகம் செஞ்சு வழிபட்டோம் அப்படிங்கன்னா எல்லா விதமான நலன்களும் பெற்று வளமுடன் வாழலாம் அப்படிங்கிற நல்ல தகவலோட இன்றைய ஆன்மீக தகவலை நான் முடிச்சுக்கிறேன். மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் பகுதியில் சந்திக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.